ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில நாம பார்க்க போற திரைப்படம் மாரீசன். மறந்துட்டனா மூன்றாம் முறை கமல் மாதிரி. இந்த படத்தோட கதையை கிருஷ்ணமூர்த்தி எழுதியிருக்காரு. ராமாயணத்துல சீதையை கடத்துவதற்காக ராவணன் ஏவிய மாயமானான மாரீசனை கவனத்துல கொண்டு இந்த படத்தோட கதை உருவாகி இருக்குது. சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் பிரைவேட் லிமிடெட் சார்பா ஆர்பி சௌத்ரி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்துல வடிவேலு, ஃபஹத் ஃபாசில், கோவை சர்லா, பிஎல் தேனப்பன், விவேக் பிரசன்னா, சித்தாரா, லிவிங்ஸ்டன், ரேணுகா, சரவண சுப்பையா, கிருஷ்ணா, ஹரிதா, டெலிஃபோன் ராஜா, ஸ்ரீனிவாஸ் இவங்கெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு கலைசெல்வன் சிவாஜி சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. கதை, திரைக்கதை, வசனம் வி கிருஷ்ணமூர்த்தி. இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு சுதீஷ் சங்கர். மறந்துட்டனா மூன்றாம் முறை கமல் மாதிரி. சின்ன சின்ன திருட்டுக்களை செய்து தண்டனை அனுபவிச்சுட்டு பாளையங்கோட்டை ஜெயில இருந்து விடுதலையாகி வெளியே வர்றாரு தயாள் என்ற ஃபஹத் ஃபாசில். ஜெயிலை விட்டு வெளியே வந்த கொஞ்ச நேரத்திலேயே திரும்பவும் தன்னுடைய திருட்டு வேலைகளை தொடங்குறாரு. குளிச்சுட்டு இருக்கிற ஒருத்தரோட செல்போன், தியேட்டர்ல சாவியோடு நிற்கிற பைக், இப்படி திருடிக்கிட்டே போறாரு. அப்படி போகும்போது வழியில ஒரு வீட்டை பார்த்து நோட்டம் விடுறாரு. அந்த வீட்டுக்குள்ள திருடுறதுக்காக நுழையிறாரு. அந்த வீட்டில் சங்கிலியால கட்டி போட்டிருக்கும் வேலாயுதம் பிள்ளைன்ற வடிவேலுவை மீட் பண்றாரு தயா. மறந்துட்டனா மூன்றாம் முறை கமல் மாதிரி. வேலாயுதம்ன்ற வடிவேலு, இவரு ஞாபக மருதியான அல்சைமர் நோயால அவதிப்பட்டு இருக்காரு. தன்னை சங்கிலியால கட்டி போட்டு துன்புறுத்தும் மகன் கிட்ட இருந்து காப்பாற்றுமாறு தயா கிட்ட வேண்டுகோள் வைக்கிறாரு. இவருடைய வங்கி கணக்குல 25 லட்சம் பணம் இருக்கு அப்படின்றது திருடன் தயாவுக்கு தெரிய வருது. அவருடைய ஏடிஎம் பின் நம்பரை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவருக்கு உதவி செய்யறது மாதிரி அவருடனே பயணமாகிறாரு தயா. இந்த நிலையில வேலாயுதம் தன்னுடைய சில நண்பர்களை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்ல அங்கெல்லாம் அவரை தன்னுடைய 2 சக்கர வாகனத்திலேயே கூட்டிட்டு போறாரு தயா. மறந்துட்டனா மூன்றாம் முறை கமல் மாதிரி. வேலாயுதம் தயாவுடன் பயணமாகிறாரு. இந்த நிலையில வேலாயுதம் யாரெல்லாம் பார்க்க வேண்டும்னு நினைக்கிறாரோ அவங்க எல்லாம் மர்மமான முறையில கொலை செய்யப்படுறாங்க. அதே நேரத்துல இந்த 25 லட்சத்தை அபகரிக்க தயா பலவிதமான திட்டம் போடுறாரு. அவருக்கு தேவைப்படுவதெல்லாம் வடிவேலு வச்சிருக்கிற ஏடிஎம் கார்டோட பின் நம்பர் மட்டுமே. அது கிடைச்சதா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இவங்க வரும்போது வழியில் நடந்த கொலைக்கும் வேலாயுதத்துக்கும் என்ன சம்பந்தம், அவருடைய 25 லட்சம் பணம் என்ன ஆனது, வேலாயுதம் உண்மையாகவே அல்சைமர் நோயால பாதிக்கப்பட்டு இருக்காரா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. மறந்துட்டனா மூன்றாம் முறை கமல் மாதிரி. வெளித்தோட்டத்தை மட்டும் வச்சு எந்த ஒரு மனிதனையும் எடை போட்டுவிட முடியாது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் மாயமான் போல வாழ்ற மற்றொரு மாரீசன் உண்டு அப்படின்றத வி கிருஷ்ணமூர்த்தியோட திரைக்கதையின் வழியாக எமோஷனல் த்ரில்லர் கலந்து கொடுத்திருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் சுதீஷ் சங்கர். மறந்துட்டனா மூன்றாம் முறை கமல் மாதிரி. திருடன் தயாளனாக ஃபஹத் ஃபாசில். முதற் பாதி முழுக்க கலகலப்பாக ஒரு திருடனோட அதிகபட்ச தேவைகள் என்ன, ஏமாத்துறது அப்படின்றதையும் ஒரு கட்டத்துல நடிப்பை தாண்டி உண்மையான அன்பு ஊற்றெடுக்கிற மாதிரி யதார்த்தமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா வடிவேலுவை ஏமாத்துறதுக்காக அவர் நடிக்கிறது மற்றும் ஒரு கட்டத்துல அவர் யார் அப்படின்றத உணர்ந்து தவிக்கிறது. மறந்துட்டனா மூன்றாம் முறை கமல் மாதிரி. வேலாயுதம்ன்ற கேரக்டர்ல அல்சைமர் நோயால் பாதிக்கப்பட்டவரா வடிவேலு. வயதான கேரக்டர்ல தனக்கே உரிய வழக்கமான மேனரிசம், டயலாக் டெலிவரி, காமெடி அப்படின்ற எதையுமே வெளிப்படுத்தாம கதைக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா ஞாபக மருதியால அவர் தவிக்கிற காட்சிகள், இவருக்கும் அவரோட மனைவியாக சித்தாராவுக்குமான பாச பிணைப்புகள், பெண் குழந்தைகள் மீதான பாசம், பரிதவிப்புல அவர் பேசுகிற வசனங்கள், செயல்கள்,
மனைவிக்காக அவர் எடுக்கும் முயற்சிகள், உணர்ச்சி பூர்வமாக ப்ளஸ் கோபமாக, இப்படி சில. மறந்துட்டேன்னா மூன்றாம் முறை கமல் மாதிரி. சித்தாரா வடிவேலுடைய மனைவியாக, ஃபஹத் ஃபாசில் அம்மாவாக ரேணுகா, போலீஸ் அதிகாரியாக கோவை சர்லா, வடிவேலு நண்பராக லிவிங்ஸ்டன், சின்னதாக ஒரு கேரக்டரில் அறிமுகமாகி கிளைமேக்ஸில் வரும் விவேக் பிரசன்னா, மற்றும் சரவண சுப்பையா, PL தேனப்பன், கிருஷ்ணா, ஹரிதா உட்பட படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாருமே அவங்களோட நடிப்பால் பார்க்குறவங்கள கவனிக்க வைக்கிறாங்க. மறந்துட்டேன்னா மூன்றாம் முறை கமல் மாதிரி. ஒரு ரோட் ட்ரிப்பாக படத்தோட கதை, கதாபாத்திரத்தோட நகரும்போது அந்த கதாபாத்திரங்களோடு பயணமாகும் நிலப்பரப்பை நெருக்கமாக உணர வைக்கிறாரு இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் கலை செல்வன் சிவாஜி தன்னோட சினிமோட்டோகிராஃபியில். இது பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான உணர்வை கொடுக்குது. மறந்துட்டேன்னா மூன்றாம் முறை கமல் மாதிரி. யுவன் சங்கர் ராஜாவின் பின்னணி இசை மற்றும் மதன் கார்கி, சபரிவாசன் சண்முகம் இவங்களோட லிரிக்ஸ் கதையோட காட்சிகளுக்கு உயிர்ப்பு. எடிட்டர் ஸ்ரீஜித் சாரங், ஆர்ட் டைரக்டர் மகேந்திரன், ஸ்டன் டைரக்டர் ஃபீனிக்ஸ் பிரபு உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. மறந்துட்டேன்னா மூன்றாம் முறை கமல் மாதிரி. இந்த படத்தில் 5 கொலைகளை அசால்ட்டாக செய்கிற வடிவேலு அதை ஏன் செய்கிறாரு, எப்படி செய்கிறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட ட்விஸ்ட். இதுக்கு சொல்லப்படுற காரணம் மனைவி சித்தாராவுக்கு அவர் செய்து கொடுத்த சத்தியம். மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் மனைவியை குணப்படுத்த முயற்சிக்காம அவங்க இறந்ததும் சத்தியத்தை காப்பாற்ற 5 கொலைகளை செய்ய பெட்டி படுக்கையோடு வடிவேலு கிளம்பி விட்டார் அப்படின்றது கொஞ்சம் அங்கே இங்கே இடிக்கிற மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.